ஹே வாட்ஸ்அப் கைஸ், ஹாரி பாட்டர் 1 த ஃபிலாசபர்ஸ் ஸ்டோன் அதோட பிரெயின் பார்க்க போகிறோம். இது ஒரு சிறுசா பிளான் இருக்கேன். இது பேர் இட்ஸ் மூவி டைம். இது சீரிஸோட பேர். அண்ட் நிச்சயமாக ஹாரி பாட்டர் யூனிவர்ஸ் நம்ம அலசி ஆராய போகிறோம். அடிமட்டம் வரைக்கும் அலசி ஆராய போகிறோம். பிகாஸ் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. நம்ம சைல்டுஹுட்டில் ஒரு ஆசமாகின ஒரு படம், ஒரு ஃப்ரான்ச்சைஸ் நிச்சயம் பார்த்தே ஆகணும். அண்ட் எத்தனை பாட்டர்ஸ் இருக்கீங்க மறக்காமல் கிளிக்காமல் பண்ணுங்கள். இன்னோட எத்தனை பேர் டெவலப் பண்ண போகிறீங்க? ஸோ எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா? ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த பிரேக் டவுன். ஓப்பனிங்கே த பிரைவேட் ட்ரைவே காப்பாங்க. அங்கே தான் நம்ம ஹாரி பாட்டர் அவங்க வாழ்வாங்க, அவங்களோட ஃபேமிலி வாழும். அங்கே பில் போர்டுக்கு மேலே நீங்கள் ஒரு ஆந்தையை பார்க்கலாம். ஆந்தையை பார்த்தோன்னே உஷாராயிடணும், அங்கே ஏதோ ஒரு விசர் வர போகிறான்னு. அப்போ தான் நம்ம டம்பிள்டோர் அண்ட் மெகனாகல் அண்ட் ஹாரி இவங்க எல்லாமே வராங்க. அண்ட் குட்டி ஹாரியை கூப்பிட்டு வராங்க. ஆக்சுவலி குட்டி ஹாரியை அவங்க அம்மாவோட அக்கா வீட்டில் விட்டுட்டு போகிறாங்க. இவங்க நம்ம இல்லை ஹாரி பாட்டரோட அம்மாவான லில்லி பாட்டர் அவங்களோட அக்கா வீட்டில் விட்டு போகிறாங்க. பட் அக்கா வீட்டில் இவ்வளோ குடும்பம் இருந்திருக்கு. அன்றைக்கி பார்த்துட்டு நம்ம ஹாரியோட தலையில் ஒரு குட்டி தன்று சிம்பிள் இருக்கும். ஆக்சுவலி இதை வந்து நம்ம ஓல்டு மோட் அண்ட் அவாடா கெடாபரா போடும்போது தான் அதை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அதை போடும்போது தான் அவங்க சைடு வந்து நீங்கள் இசட் மாதிரி போடுவீங்க. உங்கள் வாண்டை நீங்கள் இசட் மாதிரி யூஸ் பண்ணி அந்த ஸ்பெல்லை நீங்கள் கேஷ் பண்ண முடியும். அப்படியே புக்கில் மிஷன் பண்ணியிருக்கோம். அதை போடும்போது தான் அந்த தெலுங்கு நம்ம ஹாரி பாட்டருக்கு வந்திருக்கு. அதை முதல் கொண்டு பக்கா வச்சுருப்பாங்க. அண்ட் அப்போ டைட்டில் போடுறாங்க. அப்போ இந்த படத்துக்கு மொத்தம் 2 டைட்டில் இருந்திருக்கு. ஹாரி பாட்டர் அண்ட் த ஃபிலாசபர் ஸ்டோன் அண்ட் ஹாரி பாட்டர் அந்த சார்சரர் ஸ்டோன். பட் எனக்கு எப்போவுமே ஹாரி பாட்டர் அந்த ஃபிலாசபர் ஸ்டோன் கைஸ். உங்களுக்கு என்ன மறக்க கிளக்கப்படுங்க. அண்ட் அப்படியே 10 வருஷம் ஓடி போகுது. நம்ம குட்டி ஹாரி அப்படி அழகாக 10 வயசு ஹாரியாக மாறுறாரு. அண்ட் இவ்வளோ ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க. இதுக்குமே நம்ம ஹாரியோட அம்மாவோட அக்கா பையன் தான், அதாவது தங்கச்சி பையன் தான். பட் அதுக்கே நம்ம ஹாரி பாட்டர் ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க. நம்ம ஹாரி பாட்டருக்கு போட ட்ரெஸ்ஸு பார்த்துருப்பீங்க, ரொம்ப ரொம்ப லூஸாக இருக்கும். அண்ட் அவர் ப்ளே பண்ணுற எல்லா டாய்ஸுமே தலை உடஞ்சி கால் உடஞ்சி பழசாக இருக்கும். பிகாஸ் எல்லாமே டூட்லி அந்த பையனோட டாய்ஸ், பழைய ட்ரெஸ் தான். இதுவுமே நம்ம ஹாரி பாட்டர் புதுசாக கிடையாது. அண்ட் வீடு ஃபுல்லாமே நம்ம டூட்லி ஃபோட்டோ இருக்கும் தவிர பட் எந்த இடத்துலையும் நம்ம ஹாரியோட ஃபோட்டோ இருக்காது. எங்கள் அப்பா அம்மா எங்கேயுமே ஒரு வாட்டி கூட ஹாரியோட ஃபோட்டோ எடுக்கவே இல்லை. ஸோ எந்த அளவுக்கு குடும்பம் பாருங்களேன். அண்ட் அப்போ நம்ம டூட்லி ஃபேமிலி ஜூக்கு போவாங்க. அப்போ அங்கிள் வெரன் நம்ம ஹாரியை மிரட்டுவார். நீ அங்கே போய் ஏதாச்சும் ஃபன் வேலை பார்க்காத அப்படின்னு மிரட்டுவார். பிகாஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. ஹாரி சின்ன வயசில் அவன் கோவப்படும் போது டட்லி ரெஃபரன்ஸ் நம்ம ஹாரி பாட்டர் கலாய்க்கும் போதும் ஹாரி பாட்டர் கோவப்பட்டு மேஜிக் யூஸ் பண்ணியிருக்கானா. அதனால் நம்ம அங்கிள் வெரன் பயந்துருப்பார். அது மட்டும் இல்லாமல் ஒரு வாட்டி ஒரு கருப்பு உடையப்பட்ட ஆளோட நம்ம ஹாரி கை கொடுத்துருப்பாரான். ஸோ அதெல்லாம் பயந்துதாங்க அங்கிள் வெரன் நம்ம ஹாரி கிட்ட இது பண்ணதப்பா அப்படின்னு விஷயம் பண்ணியிருப்பார். ஏன்னா அவங்க எல்லாமே ஜூக்கு போகிறாங்க. அங்கே பார்த்துருப்பீங்க ஜூக்கு அவங்க போன இடம் ரெப்டைல் ஹவுஸ். அண்ட் உள்ள ஒரு பெரிய பாம்பு இருக்கும், நம்ம நாகினி பாம்பு இருக்கும். அண்ட் வெளியே வர குட்டி பசங்களாம் பச்சை ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் இதை குறிக்குது, த ஹவுஸ் ஸ்ரிதனை குறிக்குது. ஆக்சுவலி இது குட்டி நம்ம ஸ்ரிதன் ஹவுஸோட ஒரு குட்டி ஹிஸ்டர் கைஸ். அண்ட் ஹாரியால் பாசிட்டிவாக பேச முடியும், அதாவது பாம்பு வச்சு பேச முடியும். இதே நம்ம வால்டமோர்ட் பேச முடியும். நம்ம ஹாரிக்கு வால்டமோர்ட்டுக்கும் எக்கச்சக்கமான லிங்க் இருக்கும். நம்ம வால்டமோர்ட்டாலையும் பாசிட்டிவாக பேச முடியும், நம்ம ஹாரியில் பேச முடியும். 2 பேருமே பாம்பு வச்சு பேச நல்லாவே பேசுவாங்க. 2 பேருக்கும் நிறைய விஷயம் ஒத்து போகும். அண்ட் அப்போ நம்ம ஹாரியை ரெக்ரூட் பண்ண எக்கச்சக்கமான ஹாகர்ஸ் வந்து ஆந்த வந்து லெட்டர்ஸ் டெலிவரி பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்போ வருதோ டெலிவரி பண்ணிக்கிட்டு எக்கச்சக்கமான டெலிவரி பண்ணும். பட் நம்ம அங்கிள் வேலை பண்ணுவாங்க, அது எல்லாத்தையுமே எரிச்சு போடுவார். போகக்கூடாது, கடைசி வரைக்கும் அடிமையிலேருந்தே வாழணும், நம்மளுக்கு அடிமை இருக்க சொல்லிட்டு அதை ஃபுல்லாக கிழிச்சு போடுவார். பட் இருந்தாலுமே எக்கச்சக்கமான லெட்டர்ஸ் வரும். ஸோ அப்படியே இங்கே தான் பண்ணுவார் சொல்லிட்டு தண்ணி தட்டுக்கு போயிடுவார். சுற்றி தண்ணி இருக்கிற ஒரு இடத்துலையும் அது குறுக்கு ஒரு பெரிய வீடு இருக்கிற இடத்துலையும் அவர் போயிடுவார். சுற்றி தண்ணியாக இருக்கும். பட் அங்கே சும்மா இருப்போம் நம்ம ஹாரிட். அங்கே நம்ம ஹாரிட் டேரக்டாக வந்து நம்ம ஹாரியோட பர்த்டே அன்றைக்கி வந்தால் கொடுப்பாரு. ஆக்சுவலி த்ரூ அவுட் சீரீஸில் அந்த ஹாரி பாட்டர் ஃபுல் ஃப்ரான்ச்சைஸ்லையுமே நம்ம ஹாரிட் தான் நம்ம ஹாரிக்கு ஒரு அப்பா மாதிரி இருப்பார், ஒரு ஃபாதர் ஃபிகராக இருப்பார். எல்லாமே அது எல்லாமே ஹோல்சமாக இருக்கும் கைஸ். நம்ம ஹாரிக்கு அந்த பர்த்டே கேக்கை கொடுத்துட்டு அந்த கேக்கில் பார்த்துருப்பீங்க குட்டி ஒரு பிரிசில் விட்டுருக்கோம். எக்ஸாக்ட் நம்ம ஹாரி பாட்டர் அந்த தழும்பை வந்து ரெஃபரன்ஸ் பண்ணோம். ஸோ கொடுத்துட்டு நீங்கள் வரையிலையப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே லிக்கி காலனிக்கு போகிறாங்க. இங்கே தான் வந்து எக்கச்சக்கான புல் வாங்க முடியும். அப்போ உள்ளே போய் பார்த்துருப்பீங்க அவங்க கிட்டக்கிட்ட நெருங்கதான் அந்த சைன் போர்டு தான் அப்படியே அப்பீர் ஆகும். பிகாஸ் அவங்க விசாரிச்சில் தூரம் வந்து பார்க்கக்கூடாதுன்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. உண்மையிலே நல்லா ஈஸ்ட்ராக். அண்ட் அப்போ தான் அவங்க ப்ரொஃபஸர் கோரில் பார்ப்பாங்க.
இவர் தான் த டீச்சர் ஆஃப் டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் டார்க் ஆர்ட்ஸ். இந்த டீச்சர் ஃபுல்லாக மற்ற இருப்பாங்க ஒவ்வொரு படத்துக்குமே. பட் அவர் காமிச்சிருப்பாங்க. பட் அவர் எப்பவுமே ஹாரி கையில் கை கொடுத்துருக்க மாட்டார். ஹாரி கை கொடுப்பாரு, பட் ஹாரி கையில் அவர் கை கொடுத்துருக்க மாட்டார். பிகாஸ் நம்ம ஹாரி மேலே ஒரு ஸ்பெல் இருக்குது. அவங்க அம்மா இறந்த ஸ்பெல்லை போட்டிருப்பாங்க. அவங்க அம்மா லில்லி போட்டிருப்பாங்க. ஹாரி கிட்ட ஒரு டிஃபென்ஸ் பவர் இருக்குது. வால்டமன் தொட்டானா அப்படியே அவங்க மறைஞ்ச கல்லாக ஆகிடுவோம். ஸோ அதை பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் நம்ம ப்ரொஃபஸர் கல் தொடரல. அப்படியே அவர் வந்திருக்காருன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பேப்பரில் காமிக்கப்பட்டிருக்கும் அந்த பேங்க் அவங்க அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அது காரணம் ப்ரொஃபஸர் காரல் தான். அண்ட் ஹாரி அண்ட் ரெண்டு பேருமே அந்த டயகனல் ஆலிக்கு போயிருப்பாங்க. ஸோ புக்ஸும் அண்ட் வாண்டு வாங்க போயிருப்பாங்க. ஆக்சுவலி இது நான் பேர் வந்துருக்கு டயகனல் ஆலின்னு. நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பில்டிங் பார்த்துருப்பீங்க. எல்லா பில்டிங்கும் அப்படியே ஒரு டயகனலாக இருக்கும், ஒரு மாதிரி வளைஞ்சிருக்கும். பிகாஸ் அது டயகனல் ஆலியில் அது குறுக்கில் வகையில் காமிக்கப்பட்டிருக்கும். அண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த குட்டியாக ஒரு பில் போர்டில் டெய்லி ஃபோட்டோ போடப்பட்டிருக்கும். இந்த கம்பெனி தான் நியூஸ் பேப்பர் கம்பெனி. ஹாரி பாட்டர் நடக்க எல்லா விஷயத்தையுமே இவங்க தான் நியூஸாக வந்து டெலிவரி பண்ணுவாங்க. அந்த கம்பெனி அவங்க குட்டியாக காமிக்கப்பட்டிருக்கும். ஏன்னா அப்போ தான் நம்ம ஹாரி என்ன பண்ணுறாருன்னா ஆலிவெண்டர் இவ தான் வந்து ஹாரிக்கு அந்த வாண்டை கொடுப்பாரு. அண்ட் இந்த இதே வாண்டு தான் ஹாரி பாட்டர் சூஸ் பண்ணுற இதே வாண்டு தான் வால் மட்டும் சூஸ் பண்ணியிருப்பார். சேம் வுட் அண்ட் சேம் ஃபெதர். ஸோ அதிலே பார்த்துட்டுலாம் ரெண்டு பேருக்குமே அதிக டீஸ் இருக்கும். நம்ம ஹாரி அண்ட் 9:45 9:3/4 அந்த பிளாட்ஃபார்முக்கு போவார். உண்மையிலே இது கேட்கும் போதே ஒரு நொசையாக இருக்கும். இந்த 9க்கும் 10க்கும் நடுவில் இருக்க ஒரு பிளாட்ஃபார்முக்கு போவாங்க, உள்ளே பூந்துட்டு போவாங்க. அப்போ தான் நம்ம ஹாரி வீஸ்லி ஃபேமிலி வெயிட் பண்ணுறாரு. அண்ட் அவங்களோட ஃப்ரெண்டும் ஆறாரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க அம்மா வந்து ஃப்ரெண்டு குழம்பு போயிருப்பாங்க. அப்புறம் ஏமாச்சிருப்பாங்க. பட் அந்த சூட்கேஸை தெளிவாக போடப்பட்டிருக்கோம் யார் ஃப்ரெண்ட் யார் ஜார்ஜுன்னு. அம்மா கடை சொல்லியிருக்காங்க. பட் இவங்க வந்து பற்றி பேசியிருக்காங்க. அது நல்லா காமிக்கப்பட்டிருக்கோம். அண்ட் நம்ம ஹாரி உள்ளே போனே முதல்ல பார்த்தது நம்ம நெவிலி லாங் பாட்டம் தான். அவங்க கிராண்ட் மதரோட இருப்பார். பிகாஸ் நம்ம நெவிலி லாங்கோட அம்மா அப்பாவை நம்ம கொண்டிருப்பார் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இந்த வாரில் அது காமிச்சப்பட்டிருப்பாங்க. நம்ம நெவிலி லாங் பாட்டம் அவங்களோட கிராண்ட் மதர் தான் வாழ்ந்துருப்பார். அதையும் இங்கே நல்லா டீஸ் பண்ணியிருப்பாங்க. 11 போயிட்டு இருப்பாங்க. அப்போ ரான் என்ன பண்ணுவார்னா அந்த அவர் வச்சிருக்க அந்த எலி இந்த ஸ்கிராமர்ஸுக்கு அதுமாரி ஒரு ஸ்பெல் போடுவார். இந்த நான் எப்படி ஆக்குறேன் பாரு மஞ்சள் ஆக்கும்போது ஒரு ஸ்பெல் போடுவார். பட் ஒர்க்கே இருக்காது. பட் நம்ம செஞ்சிருக்கிறது ஏன் ஒரு காலன்னு நம்ம செஞ்சிருப்போம். அவனுக்கு யூஸ் பண்ணல மேஜிக்காக செஞ்சிருப்போம். அவங்களுக்கு கிடையாது. லேட்டராக ஸ்கிராபர் வந்து இந்த பீட்டர் பெட்ரிக்கு தெரிய வச்சிருக்கும். அதனால அந்த மேஜிக் ஒர்க் ஆகலை. அதையுமே அவங்க ஃபஸ்ட்டே ஃபோர்ஸாக பண்ணியிருப்பாங்க. அண்ட் நம்ம செல்கஸ் நம்ம ஹெர்மோனி அங்கே வந்திருப்பாங்க. வந்து நம்ம பேசிகிட்டு இருப்பாங்க. உண்மையில நல்லாயிருக்கும். ஆனால் எல்லாருமே இப்போதைக்கு ஹார்வர்ட்ஸுக்கு போவாங்க. அண்ட் அங்கே தான் ஷார்ட்டிங் மூலியமாக இவங்க எல்லாரோட கிளான்ஸுமே சூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலி முதல்ல ஹெர்மோனி தான் போவாங்க. பட் புக்கில் காமிக்கப்பட்டிருக்கோம் ஹெர்மோனி வந்து கிரிஃபண்டராக போகாட்டி அவங்க ரேவன்க்ளாவ் போயிருப்பாங்க. அந்தளவுக்கு அவங்க புதுசாக இது காமிக்கப்பட்டிருக்கும். பட் இந்த ஷார்ட்டிங் நேமில் கிரிஃபண்டரில் போட்டிருக்கோம். அண்ட் நம்ம ராணியுமே கிரிஃபண்டரில் போட்டிருக்கோம். அப்புறம் நம்ம ஹாரி வருவார். ஆக்சுவலி ஹாரியை கன்ஃபார்ம் ஸ்லிதரின் சூஸ் பண்ணியிருக்கோம். பட் கொஞ்சம் அவரோட கரேஜ் அண்ட் அவர் நல்ல மனசை மட்டும்தான் அவரை கிரிஃபண்டராக்கு அவரை மாற்றிருக்கும். அண்ட் மேல்ஃபை அந்த தொடாமையே ஸ்டார்டிங் தலையில் பட்டோனையே அவரை ஸ்லிதரின் அறிவிச்சிருக்கோம். பிகாஸ் பியூர் பிட் மட்டும் தான் ஸ்லிதரின் சூஸ் ஆவாங்க. அந்த வகையில் அவருமே மேல்ஃபை ஒரு பியூர் பிட்டானால தான் அவர் ஸ்லிதரினுக்கு சூஸ் பண்ணப்பட்டார். நம்ம ஹாரி அப்போ தான் நம்ம ஸ்னேப் பார்ப்பார். ஸ்னேப் பார்த்தோம்னா நம்ம ஹாரியோட ஊண்டு வந்து வலிக்க ஆரம்பிக்கும். இந்த காயை வலிக்க ஆரம்பிக்கும். பட் அவர் நினச்சிட்டு தப்பாக நினச்சிட்டு போன ஸ்னேப் தான் இல்லைன்னு. பட் பக்கத்தில் இருக்கிற ப்ரொஃபஸர் கார்ல் தான் இல்லை. அவரோட பேனிக் இந்த கோஸ்ட்டு பேனிக் நம்ம வால்டு மட்டும்தான் அந்த பண்ணுறாரு அந்த காயத்துக்கு காரணம். பட் நம்ம ஹாரி கடைசி வரைக்கும் நம்ம ஸ்னேப்பை தப்பாகவே புரிஞ்சிட்ருக்காருப்பா. ஸ்னேப் இவ்வளோ ஒரு நல்ல மனுஷன். அண்ட் அப்போ நீங்கள் எக்கச்சக்கமான கோஸ்ட் வரும். ஒவ்வொரு கிளானுக்கு ஒரு கோஸ்ட் காமிக்கப்பட்டிருக்கோம். நம்ம ஹெட்லெஸ் நிக் இவ தான் நம்ம ஹெட் ஆஃப் கிரிஃபண்டர். அண்ட் ஒரு பொண்ணு தெரியுமா இவ தான் ரேவனுக்குலாம். குண்டா தெரியுமா இவ தான் ஹவுஸ்ஃபோட லீடர். அண்ட் கத்தையா அப்படி அங்கிட்டு ஆட்டே வர தெரியுமா இவ தான் சினகனோட லீடர். இவங்க எல்லாருமே அந்த ஒவ்வொரு கிளானுக்கும் ஒரு கோஸ்டாக இருப்பாங்க கைஸ். அண்ட் அங்கே தான் மூவிங் படிட்டு காமிக்கப்பட்டிருக்கோம். அதாவது மூவ் பண்ணுற ஸ்டஸ் காமிக்கப்பட்டிருக்கோம். இதை உருவாக்குறது நம்ம ரேவ்ன்க்ளாவோட ஃபவுண்டர் தான். அது காமிக்கப்பட்டிருக்கும். ஏன்னா அப்போ தான் அவங்க கிளாஸுக்கு போவாங்க. முதல் கிளாஸுக்கு நம்ம கிளாஸ் அவங்க பூனையாக இருப்பாங்க. பட் தெரியாமல் உள்ளே போக அது பூனையே வந்து ப்ரொஃபஸராக இருப்பாங்க. அது காமிக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம செவரஸ் ஸ்னேப்போட கிளாஸ் போவாங்க. ஆக்சுவலி செவரஸ் ஸ்னேப் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டாக இருப்பார். உள்ளே வரும்போதே அப்படி டோர்லாம் இடிச்சு தான் உள்ளே வருவார். ஸோ நம்ம சின்ன வயசில் பார்த்தா ஒரு ஸ்ட்ரிக்ட் டீச்சரை பார்க்க காமிக்கப்பட்டிருக்கோம். அண்ட் அவர் வந்து நம்ம ஹாரி கிட்ட தொடர்ந்து கேள்வி கேட்டுருப்பார். இவர் தான் நம்ம பக்கத்தில் ஹெர்மைனி கை தூக்குவாங்க. தெரிஞ்சு கை தூக்குவாங்க. பட் ஹெர்மைனி அவர் கொஸ்டின் கேட்க மாட்டார். பட் நம்ம ஹாரிக்கு அவர் தெரிஞ்சிருக்காது. அவன் தான் பிடிச்சி நோண்டிட்டு இருப்பார். பிகாஸ் எல்லா சாருமே யாருக்கு தெரியுமோ அவங்க கேட்க மாட்டாங்க. யாருக்கு தெரியாத அவங்க பிடிச்சி கேட்டுருப்பாங்க. ஸோ நம்ம ஸ்னேப்புமே அதுக்கு இதில் கிடையாது. உண்மையாக நல்லா காமிக்கப்பட்டிருக்கோம். நம்ம ஸ்னேப்பை ஒரு நம்ம சைல்டில் பார்த்த ஒரு ஸ்ட்ரிக்ட் டீச்சராக காமிச்சிருப்பாங்க. உண்மையிலே
ஹார்ட் வார்மிங்காக காமிக்கப்பட்டிருக்கும். அண்ட் நம்ம ஸ்னேப் என்ன பண்ணுவாங்க, நம்ம ஹாரி கிட்ட போய் அந்த எல்லா விஷயமும் சொல்லுவார், எப்படி வந்து இந்த போர்ஷனை ரெடி பண்ணணும், எப்படி வந்து இதுக்கெல்லாம் குணப்படுத்தும் அப்படி சொல்லுவார். இது எக்ஸாக்டாக த ஹாரி பாட்டர் த ஆர்டர் ஆஃப் ஃபினிஷ் படத்தில் காமிக்கப்பட்டிருக்கோம். நம்ம ஹாரி பாட்டர் இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ரானை காப்பாற்றுவார். ஸோ நம்ம ஸ்னேப் எல்லா வகையிலையுமே நம்ம ஹாரி பாட்டருக்கு நிச்சயமாக உதவி மட்டும்தான் பண்ணுறாரு. அண்ட் அப்போ தான் ஹவுல்ஸ் மூலிமா எக்கச்சக்கமான கிஃப்ட்ஸ் வந்து பசங்களுக்கு வரும், அவங்க அம்மா மூலிமா அனுப்பிவிடுவாங்க. பட் நம்ம ஹாரிக்கு தான் வராது, பிகாஸ் யாருமே கிடையாது. பட் அப்போ தான் நம்ம நெவலி லாங் பாட்டமுக்கு ஒரு கிஃப்ட் கிடைக்கும். அது பேர் ரிமெம்பரல். ஆக்சுவலி இதை யாருக்கு வச்சுருக்காங்களோ அந்த பால் வந்து ரெட்டில் மாறிச்சுன்னா வந்து வந்துட்டாங்க அப்படின்னு மீனிங். பட் நம்ம நெவலி லாங் பாட்டம் இதை வந்துருப்பார், பார்த்துருப்பீங்க. சுற்றி பாருங்கள், எல்லாரும் கோட்டு போட்டிருக்காங்களா? இவர் வேணால் கோட்டு போடாத ஒரே ஆள். ஸோ கோட்டு தான் அவர் வந்திருக்காரு. பட் அடுத்த ஷாட்லேயே அந்த கோட்டு தான் ஹெல்ப் பண்ணியிருக்குமே. அந்த பறக்கும் தொடக்கத்தில் பார்ப்போம் தெரியுமா, அந்த செகண்டில் நெவலியை காப்பாற்றுறது அந்த கோட்டு தான், இல்லைனா அவர் மறுகையா சாலா. அப்போ தான் இப்போ நம்ம மால்ஃபை என்ன பண்ணுவோம்னா அந்த ரிமெம்பரை தூக்கி எறிவார். பட் நம்ம ஹாரி அது பறந்து போய் இந்த ப்ரூம்ஸ்டிக்கில் போய் அதை பிடிச்சிடுவார். இதை பார்த்து நம்ம மினர்வா என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஹாரியை வந்து சீக்கிரம் அறிவிப்பாங்க, உட்டை கூப்பிட்டு இவனை சீக்கிரம் போட அப்படின்னு அறிவிப்பாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் தெரிய வரும், நம்ம ஹெர்மியோனி சொல்லுவாங்க நம்ம ஹாரி கிட்ட, உங்கள் அப்பா ஒரு ஃபேமஸ் சீக்கர்னு. பட் பக்கத்தில் பாங்களே, பக்கத்தில் மெகனாகல் இவங்களுமே ஒரு முன்னாள் சீக்கர் தான். முன்னாள் ஏதோ ஒரு பிளேயர் இருந்திருக்காங்க, சீக்கர் அட்லீஸ்ட் ஏதாவது இருந்திருக்கலாம். அண்ட் பக்கத்தில் பார்த்துருப்பீங்க RJH கிங்னு போடப்பட்டிருக்கோம். இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர் அவருமே குட்டிஸ் வச்சுருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் அவங்க முனாஃப்ளோருக்கு போவாங்க. அதாவது இந்த ஸ்டேர்ஸ் மாதிரி முனாஃப்ளோர் போவாங்க. அங்கே தான் மூணு டாக் காமிக்கப்பட்டிருக்கும், ஃப்ளஃபி. ஆக்சுவலி ஒரு டோரை காப்பாற்றும். ஆக்சுவலி ஒரு மித்தாஜில் வந்து இந்த செர்மஸ்லாம் வந்து டோர் ஆஃப் ஹெல்லாக காப்பாற்றுமா. டோர் ஆஃப் ஹெல்லை ஃபைட் பண்ணுற இந்த மூணு தலை நாயோட வேலை அதை காமிக்க வகையில் இங்கே குட்டிஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அப்போ தான் முதல்ல நம்ம ஹாரி உட்டும் சேர்ந்து அந்த கற்றுட்ருப்பாங்க எப்படி ஸ்கூல் மஞ்சள் கலந்துக்கணும்னு. அப்போ ஹாரி கிட்ட உட்டிட பண்ணுவார்னா அந்த குட்டி பாலை கொடுப்பாரு, இந்த குடன் பாலை கொடுப்பாரு. அப்புறம் பார்த்துருப்பீங்க பால் வந்தோடனே நம்ம ஹாரி மட்டும் கரெக்டாக வச்சுக்கணும் வாங்காமல் அந்த பாலையே பார்ப்பாரு. பட் நம்ம உட்டு வந்து அங்கிட்ட பார்த்துட்டு இருப்போம், எங்கடா இருக்குது எங்கடா போயிடுச்சு அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாரு. பிகாஸ் அது ஒரு திறமை வேணும். ஸோ நேச்சுரலாகவே நம்ம ஹாரி ஒரு திறமையாளுன்னு காமிக்கப்படும். உண்மையெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கைஸ். அப்போ நம்ம தலைவர் ப்ரொஃபஸர் ஃப்ளிட்விக்கோட கிளாஸ் காமிக்கப்பட்டிருக்கோம். அவர் வந்து எப்படி பறக்கணும், எப்படி பறக்க வைக்கிறதுனா கற்றுக்கிட்டு இருப்பார். அப்போ தான் பறந்திடும் எரகோசா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நம்ம ரான் என்ன சொல்லுவார்னா, பறந்துடும் எரகோசா சொல்ல நம்ம ஹெர்மியோனி அப்படின்னு தம்பி பறந்துடும் எரகோசா அப்படின்னு சொல்லுவாங்க. இது உண்மையிலே செம்ம ஐகானிக் சீன் வந்து படத்துலேயே. பட் இங்கிலீஷில் வந்து விங்கோடியம் லெவல்ஸாக காமிக்கப்பட்டிருக்கும். பட் தமிழில் பறந்துடும் எரகோசா உண்மையிலே செம்மையர் கைஸ். ஆக்சுவலி நம்ம ரான் என்ன பண்ணியிருப்பாரு, நம்ம ஹெர்மியோனி பயங்கரமாக கிளியர் பண்ணியிருப்பாரு. ஸோ அதனால் அந்த ஹெர்மியோனி பயங்கரமாக அழுதுட்டு பாத்ரூமில் உட்கார, பாத்ரூமில் வந்து ட்ரோல் அட்டாக் பண்ணோம். அப்போ ஒரு மிகப்பெரிய ஒத்தக்கண மாதம் அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். ஸோ அப்போ தான் நம்ம ரான் கரெக்டாக அதை வந்து யூஸ் பண்ணி அந்த மிகப்பெரிய ட்ரோலை தோற்கடிச்சு நம்ம ஹெர்மியோனி மனசில் ஒரு குட்டி இடத்தையும் பிடிப்பார். மறுநாள் நம்ம ஹாரிக்கு குடிச்சு போட்டு வந்து நடைபெறும். ஆக்சுவலி நம்ம ஸ்னேப் வந்து மேஜிக் யூஸ் பண்ணி நம்ம ஹாரி வந்து தோக்கடிக்க பார்க்குறோம் அப்படின்னு ஹெர்மியோனி நாள் தப்பாக புரிஞ்சுப்பாங்க. பட் கிடையாது, பிராணிக்கிற குரல் தான் அது பண்ணிகிட்டு இருக்காரு. இதை மதுரை போட்டு நம்ம ஹாரி வந்து பண்ணிகிட்டு இருக்காரு. அது கவுண்டர் வந்து நம்ம ஸ்னேப் போடுறாரு. ஸ்னேப் நல்லவன், ப்ளீஸ் நம்புகையா, ஸ்னேப் நல்லவன் காமிக்கப்பட்டிருக்கும். அண்ட் ஃபைனலி நம்ம ஹெர்மியோனி என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்னேப்போட அந்த கோட்டில் வந்து நெருப்பத்தை வச்சுடுவாங்க. ஆக்சுவலி ஸ்னேப் வந்து நம்ம அப்போ சொல்ல கோரில் மார்க் பண்ணிடுவார், அப்படி இருந்துச்சு இழிச்சிடுவார். அதெல்லாம் மேஜிக்குமே போயிருக்கு. ஸோ நம்ம ஸ்னேப் இந்த வகையில் நம்ம ஹாரிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக மட்டும்தான் அது இருக்காரு. அண்ட் ஃபைனல் நம்ம ஹாரி பறந்து போய் அந்த குட்டி பால் அந்த ஸ்டிச்சிங்கை பிடிச்சிடுறாரு. ஸோ டிஃப்ரெண்டாகவும் அந்த கேமில் வின் பண்ணிடுறாங்க. அண்ட் ஹாரி மூலியமாக நம்ம ஹெர்மியோனி, ரான் அண்ட் நம்ம ஹாரிக்கு விஷயம் தெரிய வருது இந்த சாசோனை பற்றி. அதை வந்து டம்பிள்டோர் நிக்லஸ் ஃபேமுலும் வச்சுருக்காங்க அப்படின்னு தெரிய வர நிக்லஸ் ஃபிலிமில் போய் படிக்கிறாங்க. ஆக்சுவலி நிக்லஸ் ஃபிலிமில் வந்து காமிக்கப்பட்டிருக்கும் ஃபென்டாஸ்டிக் மூவிலேயே. ஆக்சுவலி அவர் தான் வந்து இந்த ஸ்டோனோட ஒரு மிகப்பெரிய ஓனரு. அது மட்டும் இல்லாமல் அது மூலியமாக தான் அவர் உயிர் வாழ்கிறாரு அப்படின்னு விஷயமாக நம்ம ஹெர்மியோனி அண்ட் ரான் அண்ட் நம்ம ஹாரிக்கு தெரிய வருது. கிறிஸ்மஸ் வருது, நம்ம ஹாரிக்கு ஒரு இன்விசிபிள் கிளாக் கொடுக்க போகிறது. இதை கொடுத்து நம்ம டம்பிள்டோர் தான், இனிமேல் அவங்க மிஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் புக்கில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நம்ம ஹாரியோட அப்பா வந்து முன்னாடி டம்பிள்டோர் கொடுத்துட்டாரான். இந்த க்ளோக்கு எப்போ வரானோ அப்போ அதை கொடுங்க அப்படின்னு முன்னாடி குதிச்சுட்டு போயிட்டாராம். அதை காமிக்கப்பட்டு கொடுத்து நம்ம டம்பிள்டோர் தான். ஸோ அதை போட்டு நம்ம ஹாரி அந்த லைப்ரரியில் போய் இதை தேடிட்டு இருப்பார். அப்போ தான் நம்ம ஸ்னேப் வந்து காரில் வந்து விசாரிச்சுட்டு இருப்பார். ஆக்சுவலி இப்போ ஸ்னேப் வந்து
கொல்ல வெட்ட மாட்டார், கொல்ல வச்சுட்டு இருப்பார். இப்போவே நம்ம ஹேரி தப்பாக புரிஞ்சிருப்பாரு. அண்ட் அப்போ தான் உள்ளே போய் ஒரு மிர்ரை பார்ப்பாரு. இந்த மிர்ரு வந்து ஆக்சுவலி அது ரிவர்ஸாக போடப்பட்டிருக்கும். என்ன போடப்பட்டிருக்குன்னா, ஐ வில் நாட் ஷோ யுவர் ஃபேஸ் பட் யுவர் ஹார்ட் டிசையர். இதோட பேர், இந்த மிர்ரோட பேர் ரைஸ்ட். அது திருப்பி போட்டால் டிசைன் காமிக்க போட்டிருக்கோம். நீங்கள் அவங்களோட முத காமிக்க போட்டேன், நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்க அதை காமிப்பேன் அப்படின்னு அது சொல்லுது. ஸோ அந்த வகையில் நம்ம ஹேரி ஆசைப்படுது அவங்க அப்பா அம்மா தான் அது காமிக்கப்பட்டிருக்கும். பட் புக்கில் வந்து அப்பா அம்மா மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா அம்மா, அங்கிள், அவங்க பாட்டிலாம் காமிக்கப்பட்டிருக்கும் புக்கில். பட் இந்த மூவியில் வந்து அவங்க அப்பா அம்மா முடிச்சிருப்பாங்க. அதுவும் நல்லா தான் இருக்கும். அண்ட் அன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, நம்ம ஹேரியோட பார்க்க அவங்க மறைமுக போகிறாங்க. ஸோ ஹேரியோட பார்க்க போனதுனால நம்ம மாஃபி என்ன பண்ணுவோம்னா அதை கூட ஊற்றுருவார் நம்ம மிராலா கிட்ட. அதனால இவங்க 4 பேரையுமே டார்க் வுட்டுக்கு, எவன் நைட்டு தப்பிச்சு போனானோ அவனுக்கு பொசிஷன் கொடுக்குறாங்கன்னா, நைட்டில் போய் காட்டில் சுதுவிடா அப்படின்னு நம்ம மேகனோட வந்து ஒரு பொசிஷன் கொடுத்துருவாங்க. நைட் எல்லாருமே நம்ம ஹேரோட போவாங்க. அப்போ தான் ஒரு மிஸ்டீரியஸ் ஒரு ஹுட்புட்ட ஃபிகரை பார்ப்பாங்க. அவன் என்னென்னா ஒரு மிகப்பெரிய யூனிகார்னோட பிரெட்டை உறிஞ்சு வச்சுட்டு இருப்பான். ஆக்சுவலி இந்த பிரெட்டை குடித்தா அவங்களுக்கு சாகா வர கிடைக்கும். சாகா வர மீன்ஸ் உங்களுக்கு ஹெல்த் சூப்பராக இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு அடிப்படுந்தா கூட அது திரும்பியும் ரீஜெனரேட் போயிடும். அதனால நம்ம வால்டமர்ட் அதை குடிச்சிட்டு இருப்பாரு. அதை நம்ம ஹேரி பார்த்து அப்போ தான் அங்கே நம்ம சென்டரை பார்ப்பீங்க. சென்டர் காமிக்கப்பட்டிருக்கும். இது சென்டருக்கு அப்புறம் அவங்க ஃபியூச்சரில் மூவிஸ்லாம் ப்ளே பண்ணுவாங்க. பட் சென்டரை கூட்டியாங்க காமிக்கப்பட்டிருக்கும். ஏன்னா அப்போ தான் அவர் முறை கண்டுபிடிக்காரு. அது நம்ம ஹேரிட்டு யார் இந்த முட்டையை கொடுத்தாங்களோ அவன் தான் வந்து மிகப்பெரிய கல்படுத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதை கேட்க வராங்க. அப்போ நம்ம ஹேரிட் ப்ளே பண்ணுற மியூசிக் பாருங்களேன். எக்ஸாக்டாக ஹாரி பாட்டர் தீமோட ஒத்து போகும் இந்த மியூசிக். எக்ஸாக்டாக ஹாரி பாட்டர் தீமோட மியூசிக் கைஸ். எனக்கு 3 பேருமே நம்மளே சொல்லிட்டு அந்த 3 பேருமே தனியாக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டோர்கிட்ட போகிறாங்க. அந்த மிகப்பெரிய நாயை வந்து பாட்டு போட்டு தூங்க வச்சுருக்காங்க. இது பண்ணது நம்ம ப்ரொஃபசர் கொரல் தான். அண்ட் இவங்க 3 பேருமே அதுக்குள்ளேயும் டோருக்குள்ளே போய்ட்றாங்க. நம்ம ரான், ஹெர்மைனி, ஹாரி பாட்டர். அண்ட் பார்த்துட்டு எல்லா ட்ராப்ஸ் அங்கே வச்சுருக்க எல்லா ட்ராப்ஸுமே ஒவ்வொரு டீச்சர் வச்சது தான். ஃப்ளஃபி வச்சு நம்ம ஹேகிட், அந்த பிளான்ஸ்லாம் வச்சு நம்ம ப்ரொஃபசர் ஸ்ப்ரோட், அண்ட் அந்த பறக்கம் கீழே வச்சு நம்ம ப்ரொஃபசர் ஃப்ளிட்விக், அண்ட் இந்த செஸ் போர்டை வச்சு நம்ம ப்ரொஃபசர் மெக்டொனல். அண்ட் இந்த இது இல்லாமல் புக்கில் 2 சான்ஸ் இருக்குது. ட்ரால்ஸ் வச்சு ஒரு சான்ஸ் இருந்திருக்கு. பட் ட்ரால்ஸை முன்னாடி கழிச்சிருப்பாங்க. அதை வச்சு நம்ம ப்ரொஃபசர் கரோல் தான். அண்ட் ஸ்னேப் பண்ணியிருப்பாருன்னா 7 பாட்டிலில் வச்சுருப்பார். 7 பாட்டில். அண்ட் அந்த 7 பாட்டிலில் 3 வந்து பாய்சன், 2 வந்து ஒயின், 1 வந்து அந்த டோர் கீயாக காமிக்கப்பட்டிருக்கும். ஆக்சுவலி புக்கில் வந்து நம்ம ஹெர்மோனி ஹாரி பாட்டர் கூட போயிருப்பாங்க. ஹெர்மோனி வந்து நம்ம ராணா காப்பாற்றிருக்க மாட்டாங்க, ராணா கூட இருந்திருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹேரோட போயிருப்பாங்க. அது புக்கில் காமிக்கப்பட்டிருக்கும். பட் மூவியில் அது ரிமூவ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் 2 இது அவங்க சந்திக்கிற இருந்திருக்கு புக்கில். ஸ்னேப்போட ட்ராப்பையும் அண்ட் ப்ரொசோக்கரோட ஸ்ட்ராப்பையும் சந்திக்கிற இருந்திருக்கு. மூவியில் அதை தூக்கிட்டாங்க. வச்சு தான் நல்லா வந்துருக்கும் கைஸ். அண்ட் அப்போ இது நம்ம கோவலோட பின்பாங்கில் பின்னாடி மண்ணில் ஒரு மிகப்பெரிய வால்டு தங்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹேரி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அம்மாவோட போலீஸ் பண்ணி நம்ம சொக்காரில் டிஃபீட் பண்ணிவிடுவார். எனக்கு அம்மா வந்து ஒரு ஸ்பெல் போட்டிருப்பாங்க. ஹேரியை ஒரு லவ்வலோ விஷயம் கொடுத்துருப்பாங்க. ஹேரி யாராலுமே தொட முடியாதுன்னு சுபிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ அதனால் ஹேரி தொட்டு அந்த சொக்காரிலுமே மறைய வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹேரி வந்து டபுள் காப்பாற்றி முள்ள வைக்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு மிகப்பெரிய பேச்சுகள் நடக்கும். அந்த வகையில் யார் இந்த வருஷம் ஜெயிக்க போகிறா அப்படின்னு பாயிண்ட்ஸ் மூலியமாக வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் இந்த ஃபஸ்ட்டு பேசிஸ் பண்ணி நம்ம சின்ன ஃபஸ்ட்டாக இருக்கும். பட் நம்ம கிரிஃபண்டார் தைரியமான செயல், நம்ம ஹெர்மியோனி தைரியமான செயல், ஹாரி பண்ண தைரியமான செயல், அது மட்டும் இல்லாமல் நம்ம நெவிலி பாட்டம் ஃப்ரெண்ட்ஸே எது பண்ண தைரியமான செயல்னால இந்த கிரிஃபண்டருக்கு எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் கொடுத்து கிரிஃபண்டரை முதலத்தை கொடுத்துருவாங்க. இதை பார்க்கும் போது நம்ம தான் தான் இருந்துச்சு. நம்ம டம்பிள்டோரே வந்து கிரிஃபண்டருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி காமிக்கப்பட்டுருந்துச்சு. ஸோ எப்படி இதெல்லாம் இதுக்கான ப்ரைஸ் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்க மாதிரி இருந்துச்சு. பட் கிரிஃபண்டர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த போட்டியில் அவங்க ஜெயிச்சிருவாங்க. கிரிஃபண்டர் ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வந்துடும். இதோட இந்த மூவியும் முடியும். ஃபர்ஸ்ட் இயர் கம்ப்ளீட்டட். அண்ட் உண்மையில் இந்த மூவி ஆசமாக இருக்கும் கைஸ். நான் சொன்ன நிறைய விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் நிறைய புக் ரெஃபரன்ஸ் புக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் நான் சொன்ன இந்த இத்தனை ஹிஸ்டரியில் உங்களுக்கு பிடிச்ச ஹிஸ்டரி எனது மறக்க கிளிக்காக பண்ணுங்கள். நான் உங்களை ஆசை பார்க்குறேன். அண்டில் பாய்.